வணக்கம். இப்போ நம்முடைய மென்சுரேஷன் அளவினுடைய தொடர்ச்சி பார்க்குறோம். இங்கிலீஷிலும் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் இருக்குது, தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்கள். இரு சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர். மற்றொரு சதுரத்தின் பரப்பளவானது இவ்விரு சதுரத்தின் பரப்பளவிற்கு சமம் எனில் அந்த சதுரத்தின் சுற்றளவு காண்க. The perimeter of two squares 40 centimeter and 32 centimeter. The perimeter of அந்த மற்றொரு சதுரத்தின் பரப்பளவானது இவ்விரு சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு, அதாவது பரப்பளவுக்கு வித்தியாசமாக இருக்குது, சமம் எனில் அந்த சதுரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்போ பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சைடுக்கு 4 டிவைட் பண்ணிக்கிடணும். மூன்றாவது சதுரத்தை ஏன்னு வச்சுக்கிடுவோம், அதனுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர். இதனுடைய வித்தியாசத்துக்கு சமமாக இருக்குது 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். இதில் இந்த மாதிரி அடுத்தடுத்த இரட்டை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசமானது கண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ரெண்டையும் கூட்டிங்கன்னா 18 கழிச்சா 2, அப்போ ஏ 36 வரும். அப்போ ஏ வந்து 6, அப்போ பக்கம் வந்து 6. இந்த ஏங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மூன்றாவது சதுரத்தினுடைய பக்கத்தை குறிக்கும், தேர்ட் ஸ்கொயருடைய சைடு. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் 4 இன்ட்டு ஏ, 6 4 24, ஆன்சர் 24. இதான் கேள்வி. சரிதானா? திரும்ப ஒருக்க பாருங்கள். மூன்றாவது சதுரத்தின் பரப்பளவானது அந்த கொடுக்கப்பட்ட 2 சதுரங்களின் பரப்பளவு வித்தியாசத்துக்கு சமம். கேள்வி, மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு என்ன? இது மூன்றாவது சதுரத்தின் பக்கம் கண்டுபிடிச்சி சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். 5 சதுரங்களின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. 5 சதுரத்தினுடைய சுற்றளவு. இந்த 5 சதுரங்களின் பரப்பளவு கூடுதலானது மற்றொரு 6வது சதுரத்தின் சமமாக இருந்தால் அதனுடைய சுற்றளவு என்ன? 6வது சதுரம் ஏன்னு வச்சுக்கிடுவோம், சதுரத்தினுடைய பக்கத்தை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். பரப்பளவு ஆனது மற்ற பரப்பளவின் கூடுதலுக்கு சமம். சுற்றளவு கொடுத்ததுனால எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 6 ஸ்கொயர் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. தேர்ட் சைனுடைய ஏரியானது இதனுடைய ஏரியாவுடைய சம் ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. 6 + 8 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் + 19 ஸ்கொயர் + 20 ஸ்கொயர். ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 961 வருது. ஸோ சைடு இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்த்து ஸ்கொயருடைய சைடு ஈக்குவல் டு 31. ஸோ பெரிமீட்டருக்கு எடுக்காங்க 31 × 4 124. சரி, இந்த 961 961 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். எப்படின்னா, இது 3 டிஜிட் நம்பரில் பெரிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், லார்ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெரிய 3 இலக்க எண்களின் வர்க்கம் 361. பெரிய 3 இலக்க எண், லார்ஜஸ்ட் 3 டிஜிட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதையும் கேட்டு ஞாபகத்தை வச்சுக்கணும். அப்பப்போ சொல்கிறத சில இதை நம்ம நம்பர் சிஸ்டத்தில் தேவைப்படும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கவனிங்க, அடுத்து பாருங்கள். சதுரத்தின் மூலைவிட்டம் கொடுத்துருக்குறாங்க. மற்றொரு சதுரத்தின் பரப்பளவானது முதல் சதுரத்தின் பரப்பளவுக்கு 2 மடங்காகும் எனில் அந்த சதுரத்தின் மூலைவிட்டம் காண்க. நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை குறிப்பு மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவானது மற்றொரு சதுரத்தின் பரப்பளவை போல் 2 மடங்கு இருக்குது. இந்த மாதிரி 2 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதனுடைய மூலைவிட்டத்தை கொடுத்து இந்த மூலைவிட்டம் கேட்டாங்கன்னா அப்படியே 2ஆல் டைரெக்டாக பிரிக்கிடலாம். ஒரு குறிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு சதுரத்தின் பரப்பளவானது மற்றொரு சதுரத்தின் பரப்பளவை போல் இருமடங்கு எனில் முதல் சதுரத்தின் மூலைவிட்டத்தை போல் இரண்டாவது சதுரத்தின் மூலைவிட்டம் √2 மடங்கு ஆகும். இது டி அப்படின்னா இது √2d. இதனுடைய ஞாபகத்தை வச்சுக்கணும். இதுதான் புரியுதா? அப்போ இது 4√2ன்னு இருந்துச்சுன்னா இது ஆன்சர் 8. 4√2 இன்ட்டு √2 ஆன்சர் 8. ஷார்ட்டாக எழுதிடலாம். இருந்தாலும் எப்படின்னு பாருங்கள். இதனுடைய பக்கம் வந்து 4. முதலுடைய சதுரத்தின் பக்கம் 4. அப்போ அதனுடைய பரப்பளவு 16. இந்த 16ஆனது புதுசாக இருக்கக்கூடிய இன்னொரு சதுரத்தை போல் இருமடங்கு பரப்பளவுக்கு மாதிரி இருமடங்கு 32. அப்போ ஏசி ஈக்குவல் டு √32 4√2ன்னு அர்த்தம். அப்போ நம்ம கேட்டிருக்கிறது மூலைவிட்டம் கேட்டிருக்காங்க. 4√2 இன்ட்டு √2 அதான் 8. இதுதான் ஷார்ட்டாக சொன்னேன். ஒரு சதுரத்தின் பரப்பளவானது மற்றொரு சதுரத்தின் பரப்பளவை போல் இருமடங்காக இருந்தால் அந்த முதல் சதுரத்தினுடைய சுற்றளவு மூலைவிட்டத்தை √2ஆல் பெருக்கிடுங்க. இப்போ ரெண்டாவதுனுடைய சதுரத்தினுடைய மூலைவிட்டத்துக்கு சமமாக இருக்கும். இன் இங்கிலீஷ், தி ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டபுள் தி செகண்ட் ஸ்கொயர். அப்படி இருந்தால் the diagonal of the second square is equal to √2 times the diagonal of the first square, √2 times. ஸோ டைரெக்டாக போட்டுடலாம். இல்லைன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். சரிதானா? அடுத்தது பாருங்கள். தி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 69% டியூ டு த இன்க்ரீஸ் பை k% சைட்ஸ். எப்போவுமே சைடு கொடுத்து ஏரியா கேட்பாங்க. இப்போ ஏரியா கொடுத்து சைடு கேட்டிருக்காங்க. அப்போ இது 169 மாறி இருக்கு. 100 இருந்தால் 169 மாறி இருக்கும். இப்போ இதுலேருந்து தெரியும் என்ன தெரியுது? 10 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 3. அப்போ 10 இருக்கும் மொத்தத்தில் 3 இருந்தால் 100க்கு எவ்வளவு? சரியா? அது எவ்வளோ வரும்? 30 வரும். 30%. அப்போ கே வந்து 30. இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. 100 தான் 129 மாறுது. 100னா 10 ஸ்கொயர், 129னா 13 ஸ்கொயர். ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் 10க்கும் 13க்குள்ளே வித்தியாசம் 3. இப்போ 10 மொத்தத்தில் 3 கூடி இருக்குது. அப்போ 100 எவ்வளவு? சதவீதத்தில் சொல்லிவிட்டு கே வந்து 30. சரிதானா? ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள். The equilateral triangles are formed based on one side of the square and other is diagonal. ஒரு சதுரத்தினுடைய பக்கத்தை வச்சு ஒரு சமபக்க முக்கோணம் வரைகிறாங்க. இன்னொன்று இந்த மூலைவிட்டத்தை வச்சு ஒரு சமபக்க முக்கோணம் வரைகிறாங்க. சரியா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் ஏ, மூலைவிட்டம் a√2. சரிதானா? அப்போ இது கேன்சல் பண்ணால் 1:√2. இது பரப்பளவு என்னதப்போ 1:2. சமபக்க முக்கோணம் சொன்னதுனால, ஏன்னா அதுக்கு ஃபார்முலா √3/4a². இது 1 ஸ்கொயர். ஆமாம், √3/4 a√2 ஸ்கொயர் பண்ணால் a² 4, 2 ஸ்கொயர் 2ன்னு ஆயிரும். கேன்சல் பண்ணால் 1:2. டைரெக்டாகவே இப்படி எழுதிக்கலாம். இதுவும் அடிக்கடி கேட்ட கேள்வி. சரிதானா? சொன்னதை திரும்ப திரும்ப ஒருக்க பார்த்துக்கோங்க. இப்போது டபுள் சொல்லியிருக்கேன், திரும்ப செஞ்சு பார்த்துருக்கேன். அது சொன்ன இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. நெக்ஸ்ட் தான் பாருங்கள். இரண்டு சதுரங்களின் பரப்புகளின் வீதம் கொடுத்துருக்காங்க. பரப்பளவு வீதம் கொடுத்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பரப்பளவின் வீதம் 3:4. அப்போனா சைட் ஆஃப் த பிக்கர் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3:4. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 9 + 16
எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு x square is equal to 12.25 by 25. X is equal to 5. 3.5 வருமா 3.5 by 5 is equal to 0.7. கேட்டிருக்கிறது சதுரத்தின் பக்கம் பெரிய சதுரத்தின் பக்கம் என்ன. ஸோ பெரிய சதுரத்தின் பக்கம் 4 இன்ட்டு இதான் 4 இன்ட்டு 0.7 2.8 சென்டிமீட்டர். சரியா ரைட். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The diagonal of the square is 16√2 centimeter. பெரிமீட்டர்ஸ் என்ன? A வந்து 16, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க 4 இன்ட்டு 16 ஈக்குவல் டு 64. சரிதானா? நெக்ஸ்ட், இந்த சதுரத்தின் ஒவ்வொரு முனையும் இருமடங்காக்கினால் அதே மாதிரி தான் அதில் அதிகரிக்கும் பரப்பின் விகிதம் என்ன? ஒரு சதுரத்தினுடைய பக்கம் இருமடங்காக்கினால் 1:2, பக்கம் 2 மடங்காச்சுன்னா பரப்பளவு என்ன ஆகும்? 1:4 ஆயிரும். எவ்வளோ கூடியிருக்கு? 3. அப்போ 1 இருக்கும் 1க்கு 3ன்னா 100க்கு எவ்வளவு? 300% அதிகரிக்கும். இருமடங்காக்கினால் இது மாதிரி 3 மடங்காக்கினால் ஒரு கொடுத்தாங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸாக இருந்தால் இங்கே 9 ஆயிரும். ஸோ வித்தியா 8. ஸோ 800%. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்கள். டைரெக்டாக அந்த ஸ்கொயர்லாம் சம் இருக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கும், ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 அலகுகள் அதிகரித்தால் பக்கம் 2 அதிகரிக்கி அதன் பரப்பளவு 20 அலகுகள் அதிகரிக்கிறது எனில் மூலைவிட்டம் காண்க. நல்லா கவனிக்கணும். பரப்பளவில் எவ்வளோ அதிகரிக்கும், பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்குன்னு பாருங்கள். பரப்பளவு அதிகரிக்கி பக்கமும் அதிகரிக்கி. இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கோ அதில் இருந்து பக்கம் எவ்வளோ அதிகரிக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 16/4 4. இதுதான் சைடு பக்கம். ஸோ டயகனல்ஸ் ஈக்குவல் டு 4√2. திரும்ப ஒர்க்க பாருங்கள், ஒருவேளை பக்கம் கிட்ட தெரிஞ்சிடலாம். அதிகரிக்கக்கூடிய பரப்பளவு மைனஸ் பக்கம் ஸ்கொயர். பக்கம் எவ்வளோ அதிகரிக்கும் அதனை அதிகரிக்கக்கூடிய ஸ்கொயர். இந்த மாதிரி 6 மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதிகரித்தா மைனஸ் வரும். இதே இது குறைந்தால் குறையக்கூடிய ஏரியா ப்ளஸ் குறையக்கூடிய பக்கத்தினுடைய ஸ்கொயர் பை பக்கம்னு போட்டுச்சுக்கோங்க. பை 4 தான். இது பக்கத்துக்குரிய ஃபார்முலா, பக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இது நான் கண்டுபிடிச்சி கொஞ்சம் திரும்ப ஒருக்கா போட்டு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது போட்டு பாருங்கள். கேள்வி நலம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பக்கமும் 2 அலகுகள் % அலகுகள் அதிகரிச்சிருக்கு. பரப்பளவு 20 அலகுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்ரி சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 2 யூனிட்ஸ். ஏரியா ஆல்சோ இன்க்ரீஸ் பை 20 யூனிட்ஸ். இன்க்ரீஸ்னா இந்த ஃபார்முலா, டிக்ரீஸ்னா இந்த ஃபார்முலா. சைடுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து டயகனல் மூலைவிட்டம் கேட்டதுனால D = 4√2. சரிதானா? அடுத்து ரொம்ப ஈஸி. ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 25% வந்து என்ன செய்யுது? கூடுது. அப்போ 20 x + x ப்ளஸ் xy by 100 x + y + xy by 100 போடணும் இல்லையா? அதே மாதிரி 25 + 25 25 × 25 100 = 56.25. இதை இந்த மாதிரி பக்கம் அதிகரித்து பரப்பளவு ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா. இந்த சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் போட்டுக்கலாம்.
2x + x²/100 ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 × 25 50, x² 625, பாயிண்ட் வச்சிங்கன்னா 6.25, ஸோ 56.25. இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம் கேட்பாங்க. சதுரத்தில் இவ்வளவு தான் மாடல் இருக்குது. இதோட மாடல் செஞ்சு பார்த்துக்கோங்க. நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.